ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். மறுபடியும் மறுமுடையும் பல முறைகள் ஸ்ரீராமனை வணங்குகிறோம். ராமாயணத்தில் முக்கியமான பங்கு வகித்தவர் ஆஞ்சநேயர். அவரை பல கோயில்களிலும் சென்று தரிசித்து வருகிறோம். இப்போது ஹனுமத் ஜெயந்தியை அனைவரும் கொண்டாடி வரும் காலம். இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான திருக்கோயிலை தரிசிக்க இருக்கிறோம். எப்படி வால்மீகி ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்களோ, அதில் 1000 ஸ்லோகங்களுக்கு ஒரு அடி என்னும் கணக்கில் 24 அடி உயரத்தில் ஹனுமான் நிற்கிறார். ஒரு சிறு குன்றின் மேலே பல படிக்கட்டுகளை தாண்டி நிற்கிறார். மகாரண்யம் என்ன இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். ஜெய ஹனுமானாய் கன்னியாகுமரியிலிருந்து எழுந்துருளினபடியால் கன்னியாகுமரி ஹனுமானாகவே இவர் சேவை சாதிக்கிறார். தாம்பரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகும் பாதையில் தாம்பரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம், ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. நன்மங்கலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் உள்ளது மணிமங்கலம். இவ்விடத்தில் தான் ஜெய ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருத்தலம், ஏகாந்தமான இடம். இங்கு கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் முதலில் 2002 பிரதிஷ்டை செய்யப்பட்டு சம்பிரோக்ஷணம் நடந்தது. அதற்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி 2009 பிரதிஷ்டை செய்யப்பட்டு சம்பிரோக்ஷணம் நடந்தேறியது. இந்த திருக்கோயிலுக்குள் பல சன்னதிகள் உள்ளன. இவை எல்லாவற்றையும் சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். இந்த இடத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்க வேண்டுமானால், மதுர புஷ்கரணி, நாராயண சரஸ், மதுராச்சலம், மதுரபுரி என்றெல்லாம் இவ்விடத்துக்கு பெயர். இது ஏன் மகாரண்யம்னு சொல்லப்படுகிறது? துவாபர யுகத்தினுடைய இறுதியில் பெருமான் கண்ணபெருமான் வைகுந்தத்துக்கு ஏகினார். அப்போது துவாரகாபுரியை கடல் கொண்டு விட்டது, கடல் விழுங்கி விட்டது. அங்கிருந்து பல பெரியோர்களை, ரிஷிகளை அகஸ்தியர் அழைத்து கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியேற்றியதாக வரலாறு கூறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ராமன் இலங்கைக்கு சென்று திரும்பி வருகிறார். அந்த மார்க்கத்தில் 3 நாட்கள் இரவு இந்த அரண்யத்தில் தங்கினபடியால் இது மகாரண்யம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு பெருமான் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தோடு எழுந்தருளி உள்ளார். ஸ்ரீ முரளீதர சுவாமி அவருடைய ஆசிரமம், குருகுலம், பாடசாலை, கோஷாலை அது அனைத்துக்கும் அருகில் ரொம்ப அற்புதமான சன்னிவேசத்தோடு அவராலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த திருக்கோயில் விளங்குகிறது. புஷ்கரணியை தரிசித்துக் கொள்ளுகிறோம். நிறைய படிக்கட்டு, படித்துறை, அழகான புஷ்கரணி. இந்த இடத்தை பார்த்தாலே அனுஷ்டானம் செய்ய வேண்டும். ஆனந்தமாக 2-3 நாளாவது இருந்து பகவன் நாமத்தை சொல்லி இவ்விடத்தில் இருக்கிற பெருமாளை அனுபவிக்கணும் என்கிற ஆசை எந்த சத்வனிஷ்டனுக்கும் வரும், எந்த ஒரு பக்தனுக்கும் ஏற்படும். இவ்விடம் சிறு மலை இருக்கிறபடியால் மதுராச்சலம் என்று கொண்டாடப்படுகிறது. இடத்துக்கு மதுரபுரி என்று பெயர் வைத்துள்ளார்கள். இங்கிருக்கும் புஷ்கரணி மதுர புஷ்கரணி. ஓடும் ஓடை நாராயண சரஸ். இந்த அழகான இயற்கையில் ஓர் நந்தவனம் அமைந்துள்ளது. நந்தவனத்தில் இருக்கும் பூக்களை சூட்டிக்கொள்ள ஒரு பெருமான் வேண்டும். இதோ வேணுகோபால கிருஷ்ணன் நந்தவனத்துக்குள்ளேயே இருந்து அங்கிருக்கும் புஷ்பங்களையெல்லாம் அனுபவித்து வருகிறார். இடத்துக்கு ஸ்தல விருட்சம் அரசமரம். அரசர் கரசன் கண்ணனம்பெருமான் துவாரகாதீசனாயிற்றே.
அதனால தான் வெம்பெருமானுடைய மரமும் இங்கு அரச மரமாகவே நிற்கிறது. கோயில், கோயிலின் சுற்றுப்புறம், இதற்கு வரவேண்டிய பாதை, இவையெல்லாம் இன்று தரிசித்து கொண்டோம். இனி மேற்கொண்டு உள்ளே சென்று பெருமானை அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிக்கலாம். இப்போது ஆகாய மார்க்கத்தில் ஹனுமான் பறந்து கொண்டிருக்கிறார். இடையில் அவருக்கு 3 தடங்கல்கள் ஏற்பட்டன. முதல் தடங்கல், ரொம்ப வேண்டிய ஒருத்தர், உனக்கு நான் உதவணும் அப்படிங்கிற ஆசையோடு வந்தார். ஆனால் அது தடங்கலாகத்தான் தோன்றிற்று. அடுத்து வந்த தடங்கல், தடுக்கவும் வரல, நல்லது பண்ணவும் வரல, பரீட்சை பண்ணுவதற்காக வந்தார். இவர் ஒழுங்கா தன் காரியத்தில் ஈடுபட்டிருக்காரா, சரியாத்தான் பறந்துட்டு இருக்காரா, ஒருவேளை தடுத்தா வேலையில சுணக்கம் ஏற்பட்டு ஊக்கம் இல்லாம நின்னுடுறாரா என்று பரீட்சை பண்ணுவதற்காக சுரசா என்பவள் குறுக்கே வந்தாள். அதையும் ஜெயித்து சுவாமி தாண்டி போயிட்டான். 3வது வந்தவள் சிம்ஹிகான்னு பேர். அவள் நன்னான எதிரி. ஹனுமான மேல போக விடக்கூடாது, இவரை தடுத்துடனும், இவரை நாம சாப்பிட்டுடனும் என்கிற எண்ணத்தோடே குறுக்கே வந்தாள். அவளை அழித்து மேல போனார். ஆக மைனாகம், சுரசா, சிம்ஹிகா என்று 3 தடங்கல்கள். இந்த 3 எவ்வளவு சமயோசித புத்தியோட, எத்தனை வீரத்தோட, அதே சமயத்தில் நெடுவு சுழுவு தெரிஞ்சு நடக்கணும்னு சொல்ற மூலியம் எனக்கு வீரமா இருக்குங்கிறதுக்காக எடுத்தேன் கவுத்தேன் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடக்கூடாது. அப்புறம் காரியம் தடங்கல் ஏற்பட்டு போகும். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்து நடக்கணும். அப்பதான் மதி நன்னா இருக்கு, புத்தி நன்னா இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாத்தையும் இந்த சர்க்கத்துல பார்த்துக்கலாம். சுந்தர காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் உள்ளோம். அகம் இக்ஷ்வாகுநாதேன சாகரேண விவர்த்திதா இக்ஷ்வாகு சச்சிவச்சாயம் தன்னார்க்கத்யவசாதித்தும். இப்ப நாம 80-84 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். 85வது ஸ்லோகத்திலேருந்து இப்ப சொல்றேன். சுந்தர காண்டத்தினுடைய முதல் சர்க்கத்தில் சமுத்திரத்துக்கு மேல ஆஞ்சநேயர் பறந்துட்டு இருக்கார். அப்ப சமுத்திரராஜனே நினைக்கிறார், நமக்கு மேல இது வரைக்கும் ஒரு மனிதன் பறந்ததில்லை, இவன் குரங்கு, ஆனாலும் ராம காரியத்துக்காக உத்வேகத்தோட பறந்து போயிட்டு இருக்கார். எவ்வளவு தூரம் இவருடைய பெரியோர்கள்லாம் நமக்கு நல்லது பண்ணியிருக்கா. ராமனுடைய மூதாதையர்களில் ஒருத்தன் தான் சகர மன்னவன். ஏற்கனவே இந்த கதையை நாம விளக்கமா பார்த்திருக்கோம். சகரனுக்கு 60,000 மகன்கள் இருந்தார்கள். அஸ்வமேத யாகம் பண்ணினா பாத்தாளத்துல குதிரை போய் கபிலருக்கு பக்கத்துல நின்னது. அவர் தான் கொன்னுட்டார் நினைச்சிட்டு 60,000 பிள்ளைகளும் ஓடி கொல்றதுக்கு போனா கண்ணை திறந்து பார்த்தார், சாம்பலா விழுந்துட்டார்கள். அப்புறம் அவர்களுடைய சாப விமோச்சனத்துக்கு ஆகாயத்திலிருந்து கங்கையை கீழே கொண்டு வர வேண்டியிருந்தது. பகீரதன் பிரயத்தனம் பண்ணித்தான் கங்கை கீழே வந்தாள். ஓடி போய் சாப விமோச்சனம் பண்ணாள்ங்கிற கதையை நம்ம எப்பவோ பாலகாண்டத்திலேயே பார்த்துருக்கோம். நீங்க உங்க புத்தியை ரொம்ப பின்னாடி தள்ளி அதுல சரியா இருக்கா, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்குமா அப்படின்னு பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த கங்கை அங்கிருந்து கீழே வந்து தானே சகரனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு விமோசனம் கொடுத்தாள். அந்த சகரனுடைய பிள்ளைகள் தோண்டி தோண்டி பார்த்துட்டு போனபடியாலே தண்ணீர் நிரம்பி, அதனாலதான் சாகரம் என்கிற பேர் வந்தது. சமுத்திரம், சாகரம், கடல்னு சொல்றோம். அந்த பேர் எதனால வந்தது? இவர்கள் தோண்டினே போனபடியால் தண்ணீர் நிரம்பித்தான் அந்த பெயர். இப்ப சாகரன் கடல் நினைக்கிறது, இவனுடைய முன்னோர்கள்ல ஒருத்தர் தோண்டித்தானே நான் சாகரம்னு பேர் பெற்றேன். அப்ப அவர்களுடைய வழித்தோன்றல் ராமன், அவனுக்கு நான் ஒரு உதவி பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு கடல் நினைத்து கொள்ளுகிறார். சாஹாயம் வானரேந்திரஸ்ய யதினாகம் ஹனுமதா கரிஷ்யாமி பவிஷ்யாமி சர்வவாச்சியோ விவக்ஷதாம். நாம இத்தனை நன்றியை வாங்கினுட்டு நல்லதெல்லாம் பெத்துனுட்டு அதுக்கு திரும்ப செய் நன்றி பண்ணாத போயிட்டா அப்ப செய் நன்றி கொன்றவன் ஆயிட மாட்டேனா என்று கடல் நினைச்சு ஹனுமானுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நேரம் கொடுக்கணும். கடலுக்கு நடுவுலே கொஞ்சம் களைப்பு ஏற்பட்டாலும் அவர் எங்கு தங்கி ஓய்வெடுப்பார்? நடக்காது. அதற்காகத்தான் இப்ப அவர் நினைச்சுக்கிறார், நாம தங்கறதுக்கு ஒரு இடத்தை அவரை கொடுப்போம்னுட்டு கடலுக்குள் நிறைய மலைகள் இருக்கும். அதுல மைனாக்கம்னு ஒரு மலை. அந்த மலைக்கு கடல் ஆணையிடுகிறது, மைனாக்க மலையே நீ எழுந்திரு, நீண்டு நில், உன்னுடைய மலை முகட்டில் ஹனுமான் தங்கி இளைப்பாரி விட்டு போகட்டும் என்று கடல் ராஜா சொல்றார். ததாமயா விதாத்தவ்யம் விஸ்ரமேத யதா கபிஹி சேஷஞ்ச மயி விஸ்ராந்தா சுகி சஹா அதிதரிஷ்யதி. சுகப்பட்டுட்டு கொஞ்சம் களைப்ப போக்கிண்டு ஆஸ்வாசப்படுத்தின்னு போட்டோம் அப்படின்னு கடல் நினைத்தார். மைனாக்கத்துக்கு கூறினார்,
எழுந்து நிற்கிறது மைனாக்கம். திடீர்னு வேகமா பறந்துன்னு போயிட்டு இருக்கிறச்சே குறுக்க இவ்வளவு பெருசுக்கு மலை வந்து நின்னால் என்ன தோணும்? யாரோ தடங்கள் நம்ம காரியத்தை தடுத்து நிற்க பார்க்கறா என்று தானே என்ன தோணும். ஆஞ்சநேயரும் தள்ளி மலை நிற்கிறத பார்த்துட்டார். தன் வேகத்தை குறைக்கிறதா, வேகத்தை கூட்டி விடுறதா, இல்ல மலையும் தாண்டி தாவி போயிடலாமா என்றெல்லாம் வெவ்வேறு உபாயங்களை யோசிச்சுட்டு இருக்கார். அப்ப மலை பேச ஆரம்பிக்கிறது. ஹிரண்யநாபம் மைனாகம் உவாச்ச கிரிசக்தமம் துவம் இஹ அசுர சங்கானாம் தேவராஜ்ஞா மகாத்மனா பாதாள நிலையானாம் ஹி பரிகா சன்னிவேசதா ஸ்ரமஞ்ச பிரவேகேந்திரஸ்ய சமீக்ஷ உத்தாத்து மருகசி. நீ எத்தனையோ நாளா எனக்குள்ள இருக்கே, கடல் பேசுறார், நான் உனக்கு எத்தனை நாளா இருக்க இடம் கொடுத்திருக்கேன். அப்ப குழந்தையாட்ட ஆஞ்சநேயர் தாவின்னு இருக்கார். அப்ப அவருக்கு நீ உதவணும். மைனாக்கம் யோசிச்சு பார்க்கறது, கடல் சொன்னதுக்காக நான் அவருக்கு உதவ வேண்டாம். எனக்கே ஹனுமாருடைய தந்தையார் வாயு பகவான், அவர் எனக்கே எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கார். அப்படி பார்த்தா அவர் பிள்ளைக்கு நான் உதவாம போவேனோ? கண்டிப்பா செய்யறேன் என்று சொல்லி எழுந்திருக்கிறது. சாத கும்பமயை சிருங்கைஹி சகின்னர மகோரகைஹி ஆதித்ய உதய சங்காசைஹி உல்லகத்பிரிவாம்பவம். அப்படியே பொன்மயமான மலை, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வைரம் இழைச்சிருக்காப்புல இருக்கு. அவ்வளவு அழகான தன் உருவத்தோட மலை எழுந்து நிற்கிறது. இது என்ன நடுவுல பொன்னால ஒரு மலை நிற்கிறதே? நமக்கு ஏதானு தடங்களா? தேவர்கள் ஏதானு நம்மள குழப்பிட பார்க்கறாளா? அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் ஏதானு சதிவலை தீட்டி நம்மளை பிடிக்க பார்க்கறாளா? ஜாதரூபமயை ஸ்ருங்கைஹி பிராஜமானைர் மகாபிரபைஹி சமுத்திதம் அசங்கேன ஹனுமான் அக்ரதஸ்திதம் மத்தியே லவணதோயஸ்ய விக்னோயமிதி நிச்சிதா. இது உப்பு கடலுக்கு நடுவே எழுந்து நிற்கும் தடங்கள் என்று ஆஞ்சநேய சுவாமி நினைக்கிறார். அப்ப நேர வந்தவர் அதை தாண்டியும் போல பக்கவாட்டில் போல தன்னுடைய மார்பு தன்னுடைய தோள்களால் ஒரு தரம் மோதி பார்க்கிறார். என்ன இந்த மலை எதிரியா, மலை வேண்டவனா, இல்ல ரெண்டுமில்லை, யாரோ வழிபோக்க நாட்டம் ஒரு மலை எழுந்து நிற்கிறதா, எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால முதல்ல போய் அத்தோட மோதினார். ஊரசா பாத்தயாமாச ஜீமூதமிவ மாருதா பிரீதோ ஹிருஷ்டமனா வாக்கியம் அப்ரவீத் பர்வத கபிம் மானுஷம் தாரயன் ரூபம் ஆத்மன சிகரே ஸ்திதா. அந்த மலையே ஒரு மனித உருவத்தை எடுத்துட்டு மலைக்கு மேல நின்னுக்கிறது. மைனாக்கம், மைனாக்கம்னு அவருக்கு பேர். அவர் எழுந்த ஆஞ்சநேயரை பார்த்து அன்பான குரலோட பேசுறார். துஷ்கரம் கிருத்தவான் கர்ம துவமிதம் வானரோத்தம. ஹே வானரோத்தமரே, என்ன செயற்கரிய செயலை செய்து வருகிறீர்? கடலை தாண்டி போய் தேடுறதுங்கிறது நடக்கக்கூடிய செயலா? ராகவஸ்ய குலே ஜாதைஹி உததீஹி பரிவர்த்திதா கிருத்தேச்ச பிரதிகர்த்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனா. பெற்றுக்கொண்ட உபகாரத்துக்கு திரும்ப நன்றி செலுத்துவது தானே சனாதன தர்மம். அதைத்தான் கடலும் செய்ய விரும்புகிறார், அதைத்தான் நானும் செய்ய விரும்புகிறேன். என் மேல் சிறிது நேரம் இளைப்பாரி விட்டு போம், ஏதான உணவு வகைகளை அருந்துகிறீரா என்றெல்லாம் மலை கேட்கறது. அஸ்மாகமபி சம்பந்தா கபிமுக்கிய துவயாஸ்திவை. எனக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கு, கடலுக்கும் ராமனுடைய மூதாதையர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னான்னு சொல்றேன். கிருதயுகத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள், இறக்கைகள் இருந்தன. அப்ப நாங்கள்லாம் பறந்து பறந்து போய் நகரங்களுக்கு மேல உட்கார்ந்து நகரங்களெல்லாம் அழிச்சுண்டோம். இதை கேட்ட எல்லா நகரத்தவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் கோபம் கவலை. போய் இந்திரனிடத்தில் பேசினார்கள். இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு மலையினுடைய சிறகுகள் எல்லாம் வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சான். அந்த சமயம் உங்க தகப்பனார் வாயு பகவான் தான் என்னை தள்ளி 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 கொண்டு இந்த கடலுக்குள்ள போட்டுட்டு இந்திரனிடத்திலிருந்து காப்பாற்றி விட்டார். ஆகவே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் எத்தனையோ நன்மைகளை பெற்றுட்டு இருக்கேன். ஹனுமானே திரும்ப உனக்கு நன்மை செலுத்தணும், உனக்கு நன்றி செலுத்தணும். ஆகவே என்னிடத்தில் தங்கிப்போ. ஆஞ்சநேயர் புரிஞ்சு விட்டார். சரி, இவர் நண்பனா இருக்கார், ஆனா தங்கிட்டு போன்னு சொல்றார். நமக்கு தங்கறதுக்கு நேரம் கிடையாது, நம்ம அவசரத்துல போயிட்டு இருக்கோம். இவரை என்ன சொல்லிட்டு போலாம்? இங்கதான் நம்ம ரொம்ப யோசிக்கணும். வார்த்தை நன்னா இருக்கணும், ஆனா காரியத்திலையும் குறியீடா இருக்கணும். எப்படி நடத்துறார் பார்ப்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி